உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. நிறைய பேருக்கு என்னன்னா, எனக்கு மட்டும் இப்படி நடந்ததுன்னா நான் இதை விட சூப்பரா செஞ்சிருவேன், எனக்கு மட்டும் அந்த 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 பிரதரை மாதிரி எனக்கு நடந்ததுன்னா நான் பெரிய சாதனை பண்ணிடுவேன், அந்த சிஸ்டர் மாதிரி மட்டும் எனக்கு அற்புதம் நடந்ததுன்னா நான் இன்னும் சாதிச்சிருவேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இப்போ உங்களுக்கு என்ன பலன் இருக்குதோ அதுல நீங்க தொடருங்க. ஹல்லேலூயா. இன்னொருத்தருடைய எந்த ஒரு காரியமும் நமக்கு பொருந்தாது. தாவீது யுத்தத்துக்கு வந்து நிற்கிறாரு. யுத்தத்துக்கு வந்து நின்னோன்னு சின்ன பையனா தெரிகிறாரு. சவுல் சொல்றாரு, எப்பா நீ சின்ன பையன், நீ பேசாம இப்படி போவாத, கவனையும் கல்லையும் வச்சு கொண்டு போவாத, நீ என்ன பண்ணு, என்னுடைய வஸ்திரத்தை மாட்டிக்க, என்னுடைய கவச உடைகளை போட்டுக்க. அவனும் ட்ரை பண்ணி பார்த்தான் பாருங்க, போட்டு நடந்து பார்த்தான், எதுவுமே என்ன செய்யலையா, செட் ஆகல. இன்னொருத்தருடைய வாழ்க்கை தரம், இன்னொருத்தருடைய சவால்கள், இன்னொருத்தருடைய நன்மைகள் எதுவுமே உங்களுக்கு எனக்கும் பொருந்தாது. நம்ம எல்லாருக்கும் தனித்தனி ஒரு தனித்துவம் இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. ஒருத்தர் பார்த்து உங்களை பார்த்து சொல்லுவாங்க, உங்க பிரச்சனை எனக்கு இருந்தா என்னால வாழ முடியாதுங்க. ஆமாதான், என் பிரச்சனை உங்களுக்கு இருந்தா உங்களால வாழ முடியாது, உங்க பிரச்சனை எனக்கு இருந்தா என்னால வாழ முடியாது. ஏனென்றால் தேவன் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு தனித்துவமாய் உருவாக்கி இருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான அனுபவங்களும் கிருபைகளும் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா.